பொள்ளாச்சியில் பாலியல் கொடுமையில் ஈடுபட்டுள்ள குற்றவாளிகளை காப்பாற்ற ஆளுங்கட்சியை போராடுவது கண்டனத்துக்குரியது என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொள்ளாச்சியில் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவிகளை கொடூரமான பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தியிருக்கும் அதிர்ச்சி தரும் செய்தியும் அது தொடர்பான வீடியோ காட்சிகளும் வெளியாகியுள்ளதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். நீண்ட நாட்களாக நடைபெறும் இந்த மிகப்பெரிய அளவிலான பாலியல் வன்முறையில் ஒரு துளி மட்டுமே வெளிவந்துள்ளதாகவும் இதுகுறித்து காவல்துறை தரப்பில் போதிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். சிக்கியவர்களை தப்பி விடுவதற்காக ஆளுந்தரப்பு பகீர முயற்சி எடுத்து வருவதாகவும் ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட மாணவிகளின் எதிர்கால நலன் பாதுகாக்கப்படும் வகையில் விசாரணை நடைபெற வேண்டும் என்றும் குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இதனை வலியுறுத்தி திமுக சட்ட ரீதியாகவும் மக்கள் மன்றத்திலும் தனது போராட்டத்தை மேற்கொள்ளும் என அவர் தெரிவித்தார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.